இந்தியாவில் தற்கொலைக்கான மிக முக்கியமான காரணம் பணம் ரிலேட்டடான விஷயம். 18 45 வயதுக்குட்பட்டவர்கள் தான் மெஜாரிட்டி தற்கொலைகளில் மெஜாரிட்டி அந்த ஏஜ் குரூப்பில் தான் நடக்குது. அதில் மெஜாரிட்டி மேபி 1/3 இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் நடக்குது. இது அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1,80,000 தற்கொலைகள் ஆண்டொன்றுக்கு இந்தியாவில் நடக்குது. அண்ட் இந்தியா பெரிய அண்டர் ரிப்போர்ட்டிங் கண்ட்ரி. சிம்பிள் உதாரணம், சிக்கிம் தற்கொலை விகிதம் 10,000 பேருக்கு 43.1 சம்திங், 43 அதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ வரும், 43 பேர். இதே தற்கொலை விகிதம் 10,000க்கு பீகாரில் 0.6, அதாவது ஒருத்தருக்கும் குறைவான ஆட்கள். அதாவது 20,000 பேருக்கு ஒரு தற்கொலை நடக்குது பீகாரில். வேற சிக்கிம் 43 ரெக்கார்ட் ஆகுது. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா, சிக்கிம்ல தற்கொலை நிறைய நடக்குது, பீகார்ல தற்கொலை குறைவாக நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். யதார்த்தம் அது இல்லை. அண்டர் ரிப்போர்ட்டிங். தற்கொலை நடக்கும், ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மேல் சூசைட் 72%, ஃபீமேல் சூசைட் 28%. ஆனால் உள்ள கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னால் பெண்கள் தற்கொலை ரிப்போர்ட் ஆகிறது மோஸ்ட் ப்ராப்ளி அண்டர் ரிப்போர்ட் ஆகும். கிராமப்புறங்களில் பெண்கள் தற்கொலை பண்ணிட்டா வயிற்று உள்ள செப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொன்று, அந்த என்சிஆர்பி டேட்டாவில் இருக்கிற இன்னொரு பெரிய ஓட்டை என்னன்னு சொன்னால், பூச்சி மருந்து குடிச்சு சாகிறது இருக்கு இல்லையா, அதை நோயில வகைப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு கணக்கீட்டுல நடக்கிற பிழை போலவே. ஆனா நம்ம கவனிக்க வேண்டியது, ஏன் இந்த கேஸ்ல எனக்கு இந்த குடும்பம் ஜெயிலுக்கு போறது, அவங்க சீக்கிரம் வெளியில வந்துருவாங்க இந்த சிஸ்டம்லங்கிறதுல எனக்கு புரியாமலாம் இல்லை. நான் ஏன் இதுல வேற ஒரு டைரக்ஷனை பார்க்கணுன்றத நான் ஏன் வலியுறுத்துறேன்னா, கிட்டத்தட்ட இந்த இளம் வயதுல 18 45 வயசுக்குள்ள இருக்கிறவர்கள் மரணிக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இறக்குறாங்க. 1/3 மோஸ்ட் ப்ராப்ளி, 3 ஒருத்தர் அந்த மாதிரி இறக்குறாங்கன்னு ரஃபான கால்குலேஷன், எக்ஸாக்டா இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் நிதானமா, அறிவியல் பூர்வமா மக்கள் ஹேண்டில் பண்ணணும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு இஷ்யூவை அது எல்லாரும் பேசிட்டாங்களேங்கிறதுக்காக ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி இங்க இருந்தாங்க அங்க இருந்தீங்க அவனை தூக்கில போட்டு வெட்டு குத்து அப்படின்னு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், அடிப்படை காரணத்தை கோட்டை விட்டுறோம்.